அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நன்றியை நான் நம்ம சேர்மன் அப்புறம் நம்ம டிஜிட்டல் அமைப்புக்கு நான் வழங்கிக்கிறேன் சார். நம்ம இன்னைக்கோட வர்ச்சுவல் ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸையும் வருக வருகவென வரவேற்கிறேன். இது இந்த டிஜிட்டல் அமைப்புன்றது தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் உதவியோட தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய எண்ணியம் எல்லாருக்கும் என்ற ஒரு டிஜிட்டல் அமைப்பு. இன்னைக்கு இந்த அமைப்போட வைஸ் சேர் நம்மளோட சேர்மன் தலைவர் ஜே.கே. முத்து சார் அவர்களையும், வைஸ் சேர்மன் மதன் சார் அவர்களையும், சரவணன் சார் அவர்களையும், சாஹித் சார் அவர்களையும் மற்றும் அனைத்து ஜிசி ஓபிஸ் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறேன். மேலும் இன்னைக்கு நம்மளோட பயிற்சி பற்ற எதை பத்தி இருக்க போகுதுன்னா, செல்லிங் ஆன்லைன் த்ரூ எம்எஸ்எம்இ மார்ட் அண்ட் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ன்ற ஜெம் போர்ட்டல இத பத்தின நம்மளுக்கு இன்னைக்கு தொகுத்து வழங்க வந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர்கள் டி வெங்கடேஸ்வரன் சார் அவர்களையும், திரு பிரேமானந்த் சார் அவர்களையும், திரு பீமாராவ் சார் அவர்களையும், திரு ரமேஷ் மகாதேவன் சார் அவர்களையும் வருக சார். என்னோடது கேட்டுதா? ஹலோ சார். சாரி சார். எல்லாரும் இந்த பயிற்சி பற்றையில பயன் பெறுமாறு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் எல்லாருமே டிஜிட்டல் மெம்பர்ஸா நீங்க மாறுறதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி ட்ரெஸரர் காவேரி மேடம். சார், டிஜிட்டல் அமைப்பு பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க நினைக்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்க தவிர புதுசா இணைந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கும் எங்களுடைய இப்ப இன்றைக்கு எங்களோட கலந்துக்கிட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வேல்யூவை கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக டிஜிட்டல் அமைப்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களால 18/7/2015 அன்று சரியா அவர் மறைவுக்கு 9 நாட்களுக்கு முன்னால அவர் துவக்கி வைத்த அமைப்பு. அவரோட கனவு அப்படின்னு அவர் ஒப்படைத்தது. அவங்க இது அவங்களுடைய கடைசி விதை, அவங்க விதைத்து வைத்த கடைசி விதை அப்படின்னு சொல்லலாம் டிஜிட்டல் அமைப்பு. நாடு முழுவதும் குறிப்பா தொழில் முனைவோர்களுக்கும் தனிநபர்களுக்கும் டிஜிட்டல் அறிவாற்றல் போய் சேரணும். அது மூலமா தொழில் வளமும் தனிநபர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரமும் நிறைய பெருகணும்ன்றது அவங்களுடைய கனவு. இதனுடைய கனவு அப்படின்னு ஒப்படைத்த அந்த இதை நான் இதோடைய தலைவராக இருந்து நானும் துணைத் தலைவர்களாக திரு சரவணன் அவர்கள், திரு மதன் அவர்கள், செயலாளர் திரு சாகித் அவர்கள், இணை செயலாளர் திரு சங்கர் அவர்கள், திரு ஆதி அவர்கள், பொருளாளர் காவேரிக்கணி அவர்கள், இன்னும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆளுமை குழு உறுப்பினர்கள், கவர்னிங் கவுன்சில் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து செய்யறோம் சார். இந்த டிஜிட்டல் அமைப்பு தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கம் இந்தியாவில் 2வது மிகப்பெரிய சங்கமான தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்தோடைய முன்னெடுப்புல வந்தது. தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் அதை நடத்திக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய முதுநிலை தலைவர் சீனியர் பிரசிடென்ட் திரு எஸ் ரத்னவேல் சார் அவங்க தான் இதை கிரியேட் பண்ணது. சேம்பருடைய பிரசிடென்ட் திரு என் ஜெகதீசன் சார் அவங்களுடைய சப்போர்ட்டோட எஸ் மையத்தோடைய தலைவர் மற்றும் சேம்பர் ஃபவுண்டேஷனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு வி நீதிமோகன் அவர்களுடைய வழிகாட்டுதலோட மிக சிறப்பா 2015 கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க இதுல ஒவ்வொரு மாதமும் விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் அப்படின்ற மூலமா 3-4 மணி நேரம் பயிற்சி விஷயங்களை கொடுக்குறோம். இன்னைக்கு எல்லா தொழில் முனைவோர்களுக்கும், சிறு தொழில் முனைவோர்கள், பெரியது ஏற்றுமதியாளர்கள், சேவையில இருக்கவங்க, தயாரிப்புல இருக்கவங்க, வர்த்தகத்தில் இருக்க எல்லாருக்குமே டிஜிட்டல் முக்கியம்னு தெரியும். யாருக்குமே இந்த அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இல்லை. அவேர்னஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா அதை எப்படி செய்யறது அப்படின்றதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அப்ப டிஜிட்டல் என்ன செய்யுது, அவங்களுக்கு ஸ்கில்ல கொடுக்குது. ஸோ இதுல 3 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்று அவங்களோட தொழிலுக்கு, ஸ்மால் பிசினஸ்க்கு அவங்களே இதை பயன்படுத்திக்கிறது, இதை கத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிறது. இரண்டாவது பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் இதை எஃபெக்டிவா மற்றவங்கள்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணாலும், அவங்க எம்ப்ளாயி வச்சிருந்தாலும் இது எப்படி ஃபங்க்ஷன் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எஃபெக்டிவா இவங்களால வேலை வாங்க முடியும்ன்றது. மூன்றாவது இந்த டிஜிட்டலவே ஒரு பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இந்த 3 விதமான ஆடியன்ஸ் இதுல யங் ஆண்டர்பிரினர், உமன் ஆண்டர்பிரினர், சீனியர் சிட்டிசன், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஏஜ் குரூப்ல இருக்காங்க, ஜெண்டர்ல இருக்காங்க, ஈவன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி வேற வேற பிசினஸ்ல உள்ளவங்க இருக்காங்க. அதாவது 1 கோடி ரூபாய்
1000 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் உள்ள நிறுவனங்கள் எங்க டிஜிட்டல்ல உறுப்பினராக இருக்காங்க. 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு. 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களும் சரி நம்ம டிஜிட்டல்ல உறுப்பினராக இருக்காங்க. நாங்க ஒவ்வொரு நிறுவனமுமே டிஜிட்டல்ல உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லி அவங்களை உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். உறுப்பினருக்கான கட்டணம் வந்து வெறும் 2999, அதாவது 3000 ரூபாய் தான் ஒரு வருடத்திற்கே. இதுல வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்க அந்த பயிற்சி பட்டறை, அப்புறம் ஒவ்வொரு மாதமும் சைபர் செக்யூரிட்டி கிளப். இன்னைக்கு எப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதே மாதிரி த்ரெட்ஸ் இருக்கு. அப்போ பாதுகாப்பா நம்ம எப்படி டிஜிட்டல் அம்சங்களை பயன்படுத்த முடியும், என்னென்னலாம் நமக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதுல இருந்து நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ நம்மளுடைய பிசினஸ் டேட்டாவையோ நம்ம எம்ப்ளாயியோ எப்படி பாதுகாத்துட்டு நம்ம எஃபெக்டிவா டிஜிட்டலைசேஷன் பண்ண முடியுன்றதையும் நாங்க ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய சைபர் செக்யூரிட்டி வெப் கேம்ப் வழியா சொல்றோம். இதுவர டிஜிட்டல் ஆப்ல கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 வருடமா நடந்த நிறைய பயிற்சி பெற்றவர்களோட வீடியோக்களை தமிழ்லயே நாங்க முழுக்க நடத்துறோம். அது எல்லாம் இந்த டிஜிட்டல் ஆப்ல இருக்கு. ஸோ இந்த வேல்யூலாம் இந்த உறுப்பினர்களுக்கு கொடுக்குறோம். இது தவிர நாங்க இதுல ஜென்ரேட் பண்ற இந்த ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் போக எங்களோட சர்ப்ளஸ கலாம்ஸ் டிஜிட்டல் வில்லேஜ் அப்படின்னு கிராமங்கள்ல போய் அங்கே உள்ள விவசாயிகளுக்கும் கிராம மக்களுக்கும் இலவசமான டிஜிட்டல் அம்சங்களை சொல்லி கொடுத்து ஒவ்வொரு கிராமத்தையும் டிஜிட்டல் மயமாக்குறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கிராமங்களுக்கு கொண்டு போறாங்க, கனெக்டிவிட்டி கொண்டு போறாங்க, ஹார்ட்வேர்ஸ் கொண்டு போறாங்க. ஆனா கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணா மட்டுமே போதுமா? அங்கே உள்ள மக்களுக்கு அதை பயன்படுத்த தெரியணும் அப்படின்றது கட்டாயமா இருக்கு. அப்போ அந்த மக்கள் இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அவங்கள பயிற்றுவிக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டிருக்கும். கிட்டத்தட்ட 12 கிராமங்கள் 3 ஜோன் எடுத்து மதுரை சுத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிஜிட்டல் இந்த பேண்டமிக், அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், கடந்த ஒரு 1.5 வருடமா மதுரையை பேஸ் பண்ணி இருந்த எங்களுடைய தலைமை செயல்பாடுகளை குளோபல் ஃபோரம் அப்படின்ற மாதிரி மாத்தி தமிழகம் முழுவதும் இன்னைக்கு டிஜிட்டலுக்கு உறுப்பினர்களும் கவர்னிங் கவுன்சில் உறுப்பினர்களும் இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கன்வீனர்ஸ், கோ கன்வீனர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கன்வீனர், கோ கன்வீனர் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் இருக்கும். இதுல ஈரோடுல இருக்காங்க, திருநெல்வேலியில இருக்காங்க, ராம்நாட்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய டிஜிட்டலுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அப்துல் கலாம் ஐயா இந்த டிஜிட்டல் அமைப்பை துவக்கி வைத்து கொடுக்கும் போது அவர் சொன்னார், நாடு முழுக்க இந்த டிஜிட்டல் அம்சங்களை கொண்டு போய் எல்லாருக்கும் பயனளிக்க செய்யணும்னு சொன்னார். அவர் நாடுன்னு சொன்னது இந்தியாவை சொன்னாரா தமிழ்நாட்டை சொன்னாரான்னு தெரியல. பட் எங்களால முடிந்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு முழுவதா நிறைய நண்பர்களோட, அதுவும் இந்த டிஜிட்டல் துறையில உள்ள நண்பர்களோட இணைந்து தமிழகம் முழுவதும் இதை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர்களாக உங்களுடைய சப்போர்ட்டும் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இன்னும் பெரிய பயனளிக்க, நம்ம மக்களுக்கு பெரிய பயன்பாடை கொடுக்கறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு என்னுடைய ஒரு அறிமுக உரையை நிகழ்த்தி உங்க அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருகவென வரவேற்கிறேன். முறையாக இந்த இன்றைக்கு உள்ள பயிற்சி பட்டறை பற்றி அறிமுகம் செய்ய நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பர் திரு நாகராஜன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. ஹலோ, கேக்குது சார்? கேக்குது சார். குட் ஈவினிங் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்கும் இந்த பயிற்சி பற்றி வந்திருக்காங்க. தேங்க்யூ சார். இப்ப இன்னைக்கு நடத்த பார்த்து ஒர்க் ஷாப் பத்தி கேக்குறேன்னா, ரொம்ப நாளா இதை எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா ஒர்க் ஷாப் எல்லாத்துக்கும் நம்ம மெம்பர்ஸ் தான். இப்ப என்னன்னா இந்த ஜெம் போர்ட்டல், அந்த ஜெம் போர்ட்டல் அப்படின்றதுக்கும் எம்எஸ்எம்இ போர்ட்டல் ரெண்டுத்தையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் ஷாப்பை ஹேண்டில் பண்ண போறோம். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பர்டிகுலர் செக்டார் வந்து வந்தது, அதுவும் நமக்கு தமிழ்லயே சொல்ல போறது வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஜெம் போர்ட்டல்ன்றது என்னன்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட் பப்ளிக் கவர்மெண்ட் செக்டார்ஸ், இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே அதுல நீங்க இ மார்க்கெட் பிளேஸ்ல எப்படி இது ஆர்டர்ஸ் எடுத்து எப்படி சர்வீஸ் பண்ணணும். 20% ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து ஜெம் போர்ட்டல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இ போர்ட்டல்ன்றது என்னன்னா உங்களுக்கு B2B போர்ட்டல், அதாவது பிசினஸ் டு பிசினஸ் போர்ட்டல் மாதிரி எப்படி அலிபாபா இருக்கும் அது மாதிரி குளோபல் இ மார்க்கெட் பிளேஸ் தான் அந்த எம்எஸ்எம்இ போர்ட்டல் இருக்கு. இதுல லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இந்த 2 இ காமர்ஸ் போர்ட்டலும் கவர்மெண்டே நம்மளுக்கு இதை கொடுத்துருக்குது. என்ன விஷயம்னா நம்ம கோ ஆன்லைன், நம்ம டிஜிட்டல் எப்பவுமே நான் சொல்லுவோம் இல்லையா, கோ ஆன்லைன். எப்பவுமே ஆன்லைன்ல நம்ம பிசினஸ் கொண்டு போனா நம்ம மார்க்கெட் பிளேஸ் வர்ச்சுவலா எல்லாத்துக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு ஹேண்ட் ஹோல்டிங்கா இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க் ஷாப் பத்தி பார்க்கணும். இந்த ஒர்க் ஷாப் கொடுக்க வந்த ட்ரைனர்ஸ் எல்லாத்துக்கும் வெல்கம் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.
நன்றி நாகராஜன் சார். முறையாக நான் வந்து சிறப்பு பேச்சாளர்கள் விருந்தினர்களை நான் வந்து அழைக்கிறேன். முதல்ல வந்து எம்எஸ்எம்இ மார்க் பத்தி பார்க்க போறோம். திரு வெங்கடேஸ்வரன் சார் அவங்க வந்து என்எஸ்ஐசியில வந்து 2006 இருந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜோனல் ஹெட்டாவும் இருக்காங்க 2021. ஸோ வெங்கடேஸ்வரன் சார் வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு பெரிய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி 20 வருடம் வந்து அவங்க இந்த பார்மாசிட்டிக்கல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாமே மார்க்கெட்டிங்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபினான்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் 1986 இருந்து கிட்டத்தட்ட 2006 வரைக்கும் அவங்க வந்து மார்க்கெட்டிங்ல பார்மாசிட்டிக்கல் மார்க்கெட்டிங் அதுல இருந்திருக்காங்க. 2006 இருந்து 2021 வரைக்கும் என்எஸ்ஐசியில இருக்காங்க. இப்போ வந்து அதோடைய ஜோனல் ஹெட்டாவும் பொறுப்பு வச்சுட்டு வர்றாங்க. அவங்களுடைய படிப்புன்னு பார்த்தா அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை வந்து மேஜரா அவங்க படிச்சிருக்காங்க. அவங்களோட கிராஜுவேட் அதில் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல அவங்க பண்ணியிருக்காங்க. எம்பிஏ வந்து ஃபினான்ஸ் படிச்சிருக்காங்க. அதாவது நிறைய சொல்லுவாங்க, சில சமயம் மார்க்கெட்டிங் தெரிஞ்சா நிறைய பேருக்கு மார்க்கெட் பண்ணிட்டே போவாங்க, வரவு செலவு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ சார் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருந்தாலும் அதே மாதிரி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க அதுலேயும் எக்ஸ்பர்டைஸ் எடுத்தனால இன்னும் எஃபெக்டிவா நிறைய விஷயங்களை அவங்களும் பூத்தி இருப்பாங்க, நிறைய பேருக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். வெல்கம் வெங்கடேஸ்வரன் சார், ஜோனல் ஹெட் ஆஃப் என்எஸ்ஐசி. அதற்கப்புறம் நம்மளோட இணைந்திருக்கிறது வந்து மிஸ்டர் பிரேம் ஆனந்த் அவர்கள், சீனியர் பிரான்ச் மேனேஜர் மதுரையில இருக்காங்க. அவங்க வந்து அதே மாதிரி டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் டிசம்பர் 20 இருந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களும் இதே மாதிரி ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கிட்டத்தட்ட எஸ்பிஓஏ ஸ்கூல்ல அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை சென்னையில முடிச்சுட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்துல பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் என்எஸ்ஐசியில 1996 அவங்க ஜாயின் பண்ணி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கா இருந்து, அதற்கப்புறம் பெங்களூர் அண்டு கோயம்புத்தூர்ல டெபுட்டி மேனேஜரா கிட்டத்தட்ட 2006 இருந்தே அவங்க இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் பிரான்ச் மேனேஜரா போபால்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில்வாசா டின்சு, அது என்ன ஊர் சார், டின்சுக்கியால ராஜ்போர், அங்கே வந்து பிரான்ச் ஆபீசர்ஸ் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டிஜிட்டலோடைய சேம்பரோடைய ஹோம் டவுனா இருக்கக்கூடிய மதுரையில 2015 இருந்து வந்திருக்காங்க. எங்க எல்லாருக்குமே அதன் மூலமா இன்னொரு பெருமை. வெல்கம் பிரேமானந்த் சார், சீனியர் பிரான்ச் மேனேஜர். வெல்கம் சார். அப்புறம் பீமாராவ் சார், அவங்க வந்து இ டெண்டர் கன்சல்டன்டா இருக்காங்க. மிஸ்டர் பீமாராவ் மணி, இ டெண்டர் கன்சல்டன்ட், நேஷனல் எஸ்சி எஸ்டி ஹப் சென்னையில அவங்க இருக்காங்க. பீமாராவ் சார் வந்து அதாவது மெக்கானிக்கல் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து என்எஸ்ஐசியில 2019 ஒரு இ டெண்டர் கன்சல்டன்டா ஜாயின் பண்ணி நிறைய நிறுவனங்களுக்கு, எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நிறைய பேருக்கு இந்த டெண்டர் விஷயத்த பயிற்றுவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிபுணரா விளங்கிக்கிட்டு வர்றாங்க பீமராவ். இன்னைக்கும் நிறைய பயிற்சிகள் அவங்க தான் கொடுக்க போறாங்க. உள்ள வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் சார் உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு நிறைய பயிற்சிகளை கொடுக்க போறான்றப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நாங்க டிஜிட்டல் அமைப்பு எல்லாமே தமிழ்ல பயிற்சி வைக்கிறோம், தமிழ் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. வெல்கம் பீமராவ் மணி சார், வெல்கம் சார். ஸோ உங்க 3 பேரையும் இந்த எம்எஸ்எம்இ மார்ட் செஷனுக்கு வரவேற்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் படுறேன். அதுல என்னுடைய நண்பர் திரு நாகராஜன் அவர்கள் அறிமுகப்படுத்தின மாதிரி இன்னைக்கு அவர் தான் எங்களுடைய மை கவர்மெண்ட் ஆன்லைன், கவர்மெண்டோட இ மார்க்கெட் பிளேஸ் இதெல்லாம் வந்து நிறைய அவர் கரைச்சு குடிச்சு வச்சிருப்பாரு. எங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இதுல நாங்க மிஸ்டர் நாகராஜன் சார் தான் கேட்போம். எலுசியம் குரூப்ல ஒரு டைரக்டரா இருக்காரு, என்னோட கவர்னிங் கவுன்சில் மெம்பராகவும் இருக்காரு. தேங்க்யூ நாகராஜன் சார், தேங்க்யூ. இன்றைய 3 சிறப்பு விருந்தினர்களையும் பிளஸ் இதற்கு அப்புறம் பேசக்கூடிய ஜெம் போர்ட்டல் பத்தி பேசக்கூடிய மிஸ்டர் ரமேஷ் மகாதேவன் சார் அவர்களையும் வரவேற்கிறேன். நன்றி. வெல்கம் வெங்கடேஸ்வரன் சார். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு அருமையான இன்ட்ரோடக்ஷன், நல்ல ஒரு பிளான் பண்ணி பண்ற ஒரு ப்ரோக்ராம். எங்களுக்கும் அஃப்கோர்ஸ் டிஜிட்டலைசேஷன்ங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் இது வந்து ஒரு அப்ரோப்ரியேட் பிளாட்ஃபார்ம், கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல தான் நாங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்றோம். உங்களை எல்லாத்தையும் முதல் தடவை பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு அபிமானம் எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அதுவும் எனக்கு மதுரை மேல உண்டு. ஏன்னா மதுரையில வந்து நான் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி 20 வருஷம் நான் வந்து பார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங்ல இருக்கும்போது ஐ வாஸ் இன் டிஃபரெண்ட் டெசிக்னேஷன், மெடிக்கல் ரெப், ஏரியா மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர் அப்படின்னு இருந்தேன். அந்த 20 வருஷத்துல
என்னுடைய வைசாக் விசாகப்பட்டினத்துல 2 வருஷம் இருந்துட்டு மதுரையில தான் 8 வருஷம் இருந்தேன். 88ல இருந்து 95 வரைக்கும். ஓகே, அங்கதான் எனக்கு மேரேஜும் ஆச்சு. ஸோ மதுரை வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டவுன் ஃபார் மீ. 91ல மேரேஜ் ஆச்சு. ஸோ அதனால மதுரையோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப எப்பொழுதுமே நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா மடிஷியோட நாங்கள் ரெகுலராக கான்டாக்ட்ல இருக்கோம். மடிஷியோட நிறைய ப்ரோக்ராம் பண்றோம். உங்க சாம்பர்லயும் நிறைய பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த ஃபுட் ப்ராசஸிங் எஸ்பிவி இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அது கூட மிஸ்டர் சுரேஷ்குமார் அவரோட எல்லாம் கூட நான் இன்டராக்ட் பண்ணிருக்கோம். அப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசுறது இதுதான் முத எனக்கு ரொம்ப நன்றி எங்களை கூப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்லிட்டீங்க. நான் வந்து ஆக்சுவலா பேசிக்கலி ஐம் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி, சென்ட் ஜோசப்ஸ், ஃபுல்லா சென்ட் ஜோசப் ஸ்கூல் தான். அப்புறம் வந்து என்னோட ஜாபுக்காக தான் வெளியில வந்தேன். ஸோ ஐம் டி வெங்கடேஸ்வரன் ஃப்ரம் என்எஸ்ஐசி. அண்ட் என்எஸ்ஐசி பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், தமிழ்ல வந்து தேசிய சிறுதொழில் கழகம், 1955ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். அதாவது 1955ல ஆரம்பிச்சது, அதனால 66 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 67th இயர் பிப்ரவரியில வந்து 66 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ த பர்பஸ் ஆஃப் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கீழே வர ஒரே ஒரு பிஎஸ்யூ. மற்ற மூணு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. காயர் போர்டு உங்களுக்கு தெரியும், அது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்புறம் கேவிஐசி, காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். அப்புறம் எம்எஸ்எம்இ டிஐ, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். இது மூணும் இதுல வருது, மினிஸ்ட்ரி கீழே வருது. இந்த மினிஸ்ட்ரி கீழே வர பியூசி வந்து நாங்க தான், என்எஸ்ஐசி தான். ஸோ என்எஸ்ஐசி இந்த வந்து டெல்லி வந்து நியூ டெல்லி ஹெட் ஆஃபீஸ். எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 ஜோனல் ஆஃபீஸ் இருக்கு. அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் 1, நார்த் 2. நான் வந்து சவுத் 3யோட ஜோனல் ஹெட். எனக்கு வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி நான் வந்து பொறுப்பேற்றிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் 78 பிரான்ச்சஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்எஸ்ஐசி கமர்ஷியல் பிரான்ச்சஸ் தவிர எங்களுக்கு வந்து என்எஸ்ஐசி டெக்னிக்கல் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று இருக்கு, என்டிஎஸ்சி. கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஃபுல் நேம் வந்து என்எஸ்ஐசி டெக்னிக்கல் சர்வீஸ் சென்டர். அது வந்து ஒன்னு வந்து சென்னையில இருக்கு, அது ஈகாட்டு தாங்கல்ல. இன்னொன்று மொத்தம் 5 வெரி இம்பார்ட்டன்ட் சென்டர். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை, அடுத்தது வந்து கல்கட்டா, நியூ டெல்லி, ஹைதராபாத், ராஜ்கோட், இந்த மாதிரி 5 இடத்துல இருக்கு. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸும் இருக்கு. அது தவிர எஸ்டிபி, அதாவது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் 2 இருக்கு. ஒன்று சென்னையில இருக்கு, இன்னொன்று வந்து நியூ டெல்லியில இருக்கு. ஸோ எங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்தே வந்து ஒரு 700-800 பேர் தான். 700 and odd to be specific. நாங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் கம்பெனி. அது வெளிப்படையாக நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது எவ்ரி இயர் எங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டிலேருந்து டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு we are consistently doing business for a long time with ப்ராஃபிட்டபிள் இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். எங்களுடைய இன்கம் நாங்க வந்து எங்களுடைய ஒர்க்ல எங்களுடைய இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் ஃபீஸ்ல தான் ஜெனரேட் பண்றோம். நாங்களே ஜெனரேட் பண்றோம், நாங்க டிவிடெண்ட் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி நாங்க நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு காரணம் எங்களுடைய சர்வீஸ், எங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா தான் எங்களுடைய எம்ப்ளாயிஸ் சர்வீஸ் எல்லாம், அதுதான் சொல்லணும். ஸோ இப்போ இதுல வந்து இதை பேசும் பொழுது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எங்க ஆபீஸை பத்தி சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பர்பஸ் என்எஸ்ஐசின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டெவலப்பிங் தி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அதான் ரீசன். அவங்க தான் முக்கியம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அவங்க ரொம்ப முக்கியங்கனால அந்த பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட கார்பரேஷன். அதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்படி பண்றோம்னா, ஒரு 4 கேட்டகரியா வச்சுருக்கோம். மார்க்கெட்டிங் சப்போர்ட், அப்புறம் கிரெடிட் சப்போர்ட், டெக்னாலஜி சப்போர்ட், அப்புறம் அதர் சப்போர்ட் சர்வீசஸ் வச்சிருக்கோம். நீங்க வெப்சைட்ல பார்த்தாலே எல்லாமே தெரியும். இப்போ எங்கள்கிட்ட வர கஸ்டமர் எல்லாம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸா இருக்கணும். ஆனா இப்போ வந்து ட்ரேடர்ஸ் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு ஸ்கீம்ல தான் எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, மற்ற எல்லா ஸ்கீம்ல அவைல் பண்ணலாம். ரீசெண்டா வந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எம்எஸ்எம்இ இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து அவைல் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம்ஸ் வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணா நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் என்எஸ்ஐசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அவங்க கவர்மெண்ட் டெண்டர்ல, அந்த மேனுஃபேக்சர் கவர்மெண்ட் டெண்டர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இஎம்டி எக்ஸம்ஷன், அப்புறம் டெண்டர் காஸ்ட் வந்து ஃப்ரீ, இஎம்டி எக்ஸம்டட், அப்புறம் பிரைஸ் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அதாவது L1 வரவங்க வந்து ஒரு 100 rupees கோட் பண்ணாங்கன்னா, L2 வந்து என்எஸ்ஐசி ரெஜிஸ்டர் யூனிட் 115 அதாவது 114 rupees போல கோட் பண்ணா, அந்த L1 பிரைஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி இவங்க நெகோசியேட் இறங்கி வந்தாங்கன்னா ஒரு some percentage of the order will be shared. இது ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட். அதே மாதிரி எங்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ண அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்காக நாங்க டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அது ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட். அது என்எஸ்ஐசி அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்காக ஒரு கன்சார்டியத்துக்காகவோ இல்ல ஒரு தனி யூனிட்டுக்காகவோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு என்ன காரணம்னா,
இன்னும் சொல்ல போனா ஒரு யூனிட் வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம், அந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் இல்லாம இருக்கலாம், இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம், சில டெண்டர் இதுல வந்து அது கேட்கலாம். அதனால வந்து அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அப்படி கேட்கும்போது அந்த யூனிட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத போது, இது மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் மாத்திரம் தான், இது மீடியத்துக்கு கிடையாது. நான் சொல்றதுலாம் இந்த ரிஜிஸ்டர் பண்றதுலாம் மைக்ரோ ஸ்மாலுக்கு தான், மீடியத்துக்கு கிடையாது. அதே மாதிரி எங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தான் நாங்க டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதை நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எங்களோட டேர்ன் ஓவர் ஆல் ஓவர் இந்தியா டேர்ன் ஓவர், எங்களோட கார்பரேஷன் டேர்ன் ஓவர் இருக்கும், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அதை வச்சு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பட் அந்த எல்ஓங்கிற ரேட்டு வந்து வந்தாதான் என்எஸ்ஐசி கிடைக்கும். என்எஸ்ஐசி ரேட்டு கிடைக்கிற பட்சத்தில் அது பேக் டு பேக் அந்த ஆர்டர் நாங்க எங்க சப்ளையர் கொடுத்து அவங்க ப்ராடக்டை நாங்க சப்ளை பண்ணுவோம். நாங்க பேமெண்ட்டை ஃபாலோ பண்ணி நாங்க திருப்பி வி ஆர் கிவிங் பேக் த பேமெண்ட். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட். அப்புறம் எக்ஸிபிஷன் பார்ட்டிசிபேஷனுக்காகவும் நாங்க சப்சிடி எல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் பண்றோம், அதுவும் வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட். இதை தவிர இந்த எம்எஸ்எம்இ மார்ட் அதுதான் இப்ப பேச போறாங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலா பேசல, அது வந்து இவர் பேசுறதுனால, பீமாராவ் பேசுறதுனால ஜஸ்ட் கிவிங் ஒன் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டிங் சப்போர்ட் ஃபார் இது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கூட எம்எஸ்எம்இ மார்ட்ங்கிறது. அதுக்கப்புறம் கிரெடிட் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா நாங்க we are not a banker, ஆனா நாங்க ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் நாங்க ஃபினான்ஸ் பண்றோம். அது ரா மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் பிஜி. அதாவது ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு நாங்க ஃபினான்ஸ் பண்றோம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும். ஓகே, அதுல வந்து என்னன்னா சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுத்துருவோம் பிஜிஎஸ் செக்யூரிட்டியா வச்சுட்டு. எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்பெட்டிட்டிவா இருக்கும். மைக்ரோக்கு 8.5%, ஸ்மாலுக்கு 9%. வி கிவ் 180 days டைம். அதாவது ஒரு ரொட்டேஷனுக்கு இது இட்ஸ் லைக் ரொட்டேஷன் தான். அந்த பிஜிஎஸ் செக்யூரிட்டியா வச்சுட்டு நீங்க லிமிட் இருக்கிற நீங்க மணி யூஸ் பண்ணிக்கலாம், மணி கட் பண்ணா லிமிட் கிடைக்கும். லிமிட் இல்லாத வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சப்ளை பேமெண்ட் டைரக்டா பண்ணுவோம். இது ஒரு ரா மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ். அப்புறம் ரா மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்றோம். அதாவது நாங்களே வந்து அந்த சில ரா மெட்டீரியல்ஸ் லைக் ஸ்டீல், அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆர்ஐஎன்எல் அண்ட் செயலோடது, அப்புறம் நால்கோ அலுமினியம், பால்கோ அலுமினியம், சிபிசிஎல் பாரஃபின் மேக்ஸ், அப்புறம் ஐஓசிஎல் பாலிமர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நாங்க ரொம்ப ஹெல்ப் பண்றோம். நாங்க வாங்கியும் சப்ளை பண்றோம், இன்வாய்ஸ் பண்ணி நாங்க சப்ளை பண்றோம். இன்னொன்னு கோடவுன் ஆபரேஷனும் பண்றோம். இந்த மாதிரி ரா மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். கிரெடிட் சப்போர்ட்ல இன்னொன்னு என்னன்னா பேங்க் ஃபெசிலிட்டேஷன். அதாவது நாங்க கொடுக்கறது வந்து ரா மெட்டீரியலுக்கு கொடுக்குறோம். பேங்க் ஃபெசிலிட்டேஷன்ங்கிறது ஒரு சில பேங்க்ஸ்க்கு நாங்க எம்ஓஐ சைன் பண்ணிருக்கோம். அந்த பேங்க்குக்கு உள்ள டேர்ம் லோன், எதுவாக இருந்தாலும் மிஷினரி லோன், இதெல்லாம் வந்து எங்க மூலமா ஒரு யூனிட் அப்ளை பண்ணா அவங்களுக்கு அந்த பேங்க் ஃபெசிலிட்டேஷன், அதாவது பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், ஃபெசிலிட்டேட் பண்றோம். அதாவது டெசிஷன் எடுக்கிறது பேங்கா இருந்தாலுமே என்எஸ்ஐசி மூலமா வரதுனால அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட், அந்த டெசிஷன் வில் பி வெரி ஃபாஸ்ட். அப்புறம் வரதுக்கு சாங்ஷன் ஆகல, ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ரீசன்லாம் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு வந்து எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நாங்க வந்து அனுப்பும் போது எங்க ப்ராசஸ் பண்ணி அனுப்பும்போது கம்ப்ளீட்டா எந்த வித ஷார்ட் ஃபால் இல்லாம நாங்க டாக்குமெண்ட் அனுப்பிச்சு வைப்போம். இதுல வந்து ஃபெசிலிட்டேஷன் தான் சொல்றாங்க, அப்ரூவல் கிடைக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஏன் ஃபெசிலிட்டேஷன் சொல்றோம்னா அவங்க வந்து அவங்க நார்ம்ஸ் பிரகாரம் எல்லாம் இருந்தாதான் அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. பட் தென் என்எஸ்ஐசி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுவோம். இது வந்து பேங்க் ஃபெசிலிட்டேஷன், இதெல்லாம் வந்து கிரெடிட் சப்போர்ட் கீழே. டெக்னாலஜி சப்போர்ட் என்டிஎஸ்சி நான் சொன்னேன் இல்லையா, என்எஸ்ஐசி டெக்னிக்கல் சர்வீஸ் சப்போர்ட். அவங்க வந்து ஸ்பெசிபிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சென்டர்லையும். அதே மாதிரி ஜாப் ஃபேர்லாம் கண்டக்ட் பண்றாங்க, ட்ரைனிங் கொடுத்து இன்குபேஷன் அந்த இன்குபேட்டர் வச்சு அவங்க வந்து என்டர்பிரினர்ஸை டெவலப் பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அது என்டிஎஸ்சி என்எஸ்ஐசி டெக்னிக்கல் சர்வீஸ் சென்டர் கீழே. அப்புறம் அதர் சப்போர்ட் சர்வீசஸ்னா அந்த இன்குபேஷன், அதாவது ஒரு என்டர்பிரினரை வந்து பட்டிங் என்டர்பிரினரை டெவலப் பண்றது. அது மாதிரி கிட்டத்தட்ட மோர் தென் 100 இன்குபேஷன் வந்து செட் பண்ணிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில், இன்டர்நேஷனலாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ஓவரால் அபவுட் என்எஸ்ஐசி. நவ் கம்ஸ் டு வெரி இம்பார்ட்டன்ட்லி மிஸ்டர் பீமாராவ் பேச போறாரு இல்லையா, பிரேமானந்துக்கு அப்புறம் பீமாராவ் பேச போறாரு. அதுக்கு முன்னாடி பிரேமானந்தை பத்தி சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து எனக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து சென்னையில இருக்கு, அம்பத்தூர்ல இருக்கு, புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை. இது வந்து கமர்ஷியல் பிரான்ச்சஸ். இதுல வந்து மதுரையில பிரான்ச் எடுத்தா நம்ம சீனியர் பர்சன் அவர் மிஸ்டர் பிரேமானந்த். அப்புறம் எங்களுக்கு வந்து நேஷனல் எஸ்சி ஹப்னு ஒண்ணு, நான் இதை தவிர நாங்க என் கீழே என்னுடைய இதுல வருது. அதாவது இன் 2016 நேஷனல் எஸ்சி ஹப் ஆரம்பிக்கப்பட்டது. 150th year ஆஃப் நம்ம டாக்டர் அம்பேத்கரோட இதுக்கு பர்த்டே இதுக்கு. அப்போ ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்டை. மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து அதை எங்களுக்கு கொடுத்தாங்க என்எஸ்ஐசிக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு. அது நாங்க 2017 இருந்து கரெக்டா சொன்னா 2017 இருந்து அது ஆரம்பிச்சது. சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணிருக்கோம் நேஷனல் எஸ்சி ஹப். இந்தியா ஃபுல்லா நேஷனல் எஸ்சி வந்து கிட்டத்தட்ட 15 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் வந்து சென்னையில இருக்கு.
அந்த என்ன நேஷனல் SC/ST ஹப்போட பிரான்ச் ஹெட் மிஸ்டர் JAN பிரசாத். அவர் இப்போ இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர். நான் அவரோட ஷேர் பண்ணியிருக்கேன். அவரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்றாரு. இஸ் அ பிரான்ச் ஹெட் ஆஃப் இது என்ன நேஷனல் SC/ST ஹப். அங்க ஒர்க் பண்றவர் தான் மிஸ்டர் பீமராவ். இதுல வந்து நான் பீமராவ் நாங்க தான் டிசைட் பண்ணோம். நானும் மிஸ்டர் பிரேமானந்த் தான் கொண்டு வரணும் டிசைட் பண்ணோம். ஏன்னா பீமராவ் அந்த ஹப் ஆஃபீஸோட சர்வீஸே வந்து வெரி வெல் டன் அண்ட் என்கரேஜ். கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. நிறைய பேர் வந்து அதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல வந்து டெண்டரிங் வந்து கத்துக் கொடுக்குறோம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. அதே மாதிரி SC/ST என்டர்பிரினரை டெவலப் பண்றோம். அங்க வந்து அது என்ன பர்பஸ், SC/ST என்டர்பிரினரை டெவலப் பண்ணி அவங்கள வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போ பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி மினிஸ்ட்ரியும் சரி ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் 25% மைக்ரோ ஸ்மால், அட்லீஸ்ட் 25% மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல இருந்து வாங்கணும். அதுல 4% இது SC/ST என்டர்பிரினர்ல வாங்கணும். அந்த 25%ல 3% விமன் என்டர்பிரினர்ஸ்ல இருந்து வாங்கணும். இதுதான் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி. இதுல இந்த 25% அச்சீவ் ஆயிடுது. ஆனா SC/ST என்டர்பிரினர்ஸ் இந்த 4% அச்சீவ் ஆக மாட்டேங்குது, விமன்லயும் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்காக தான் இது வந்து இப்ப இல்லை, அப்பலேருந்து இருக்கு. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த எங்களுடைய ஹப் ஆஃபீஸ் மூலமாவே நிறைய வெண்டரை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த பிஎஸ்சிஸ்லயும் சரி மினிஸ்ட்ரியிலும் சரி நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபெசிலிட்டேட் பண்றோம். அது ஒன் ஆஃப் தி மேண்டேட். அது மாதிரி நிறைய மேண்டேட் இருக்கு. ஜம்ப் போர்ட்டல் பத்தியும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்க. அதை தவிர வந்து ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதை தவிர பேங்க் லோனுக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க. இப்ப கன்சல்டன்ட் இல்லை, இப்பதான் வந்து முடிஞ்சிச்சாங்க பீரியட். அந்த பேங்க் லோனுக்கு அவங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. இதை எல்லாமே அவங்களும் பண்றாங்க. பாத்தீங்கன்னா டெண்டரிங்ல பாத்தீங்கன்னா டெண்டர் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வந்து மினிமம் 10 கோடி எவ்ரி இயர் 10 கோடி ஒர்த் ஆஃப் டெண்டர்ல எங்க மூலமா எங்க ஹெல்ப்ல வந்து MSME பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல 30% வந்து டெண்டர் கிடைச்சிருது. அதே மாதிரி பேங்க் டைப்பும் அதே மாதிரி பேங்க் ஃபெசிலிட்டேஷன் கிட்டத்தட்ட NSST மூலமா எடுத்தீங்கன்னா ஒரு 10 கோடி போகும். அதுல 30% சாங்ஷன் ஆயிடும். 30% சாங்ஷன் ஃப்ரம் பேங்க் லோன் வந்து இது வந்து ரொம்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அச்சீவ்மெண்ட் தான் நாங்க நம்புறோம். ஓகே, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ற NSSHல தே ஆர் வெல் வெர்ஸ். அவங்க டே டு டே ஆக்டிவிட்டி இது. ஸோ அதனாலதான் நாங்க பீமராவையும் இதுல வந்து இது பண்ணோம். ஸோ இதுதான் ஆல் அபவுட் எங்களுடைய பேக்ரவுண்டு. எங்களுடைய ஆஃபீஸ் நான் சொன்னேன் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. என்னுடைய நம்பர் எல்லாமே வெப்சைட்ல இருக்கும். நீங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் சொன்ன ஓவர்வியூ தான் சொன்ன ஸ்கீம். நீங்க எங்க பிரான்ச் நியரஸ்ட் பிரான்ச்சை நீங்க அப்ரோச் பண்ணி எங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கலாம். இப்ப MSME மட்டும் தான் மெயின் டாபிக். டிஜிட்டலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் டிஸ்டன்ஸ் டைஸ். அதான் நாங்க அடிக்கடி நம்ம பேசுறது. அந்த இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்லயே எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. முன்னாடி கன்வென்ஷனல் டைப்ல இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நாட் 100%, டெஃபினட்டா 80% டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. ஸ்லோவா வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இது ஓவர் வியூன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் தென் நான் என்ன நினைச்சேன்னா, இதுல வந்து இப்போ இருக்கிற மெம்பர்ஸ்ல சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். 47 பேர் இருக்காங்க இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ். இதுல வந்து எங்களை தவிர சில பேர் அட்லீஸ்ட் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தாலுமே என்னுடைய ஓவர்வியூ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து இவரோட MSME மார்ட்டை வந்து கொஞ்சம் பே அட்டென்ஷன், பி அட்டென்டிவ், நல்லா கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நானும் உங்க மூலமா இன்னும் எனக்கு தெரியாதுன்னா நானும் தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். உண்மையாவே ரொம்ப பயனுள்ள வகையில நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. நிறைய பேருக்கு இதுல சில அவேர்னஸும் கிடைச்சிருக்கும். நீங்க சொன்னீங்க இந்த பெர்சன்டேஜ் வைஸ் நிறைய பேர்ட்ட எடுக்க வேண்டியது கேப் இருக்குன்னு. அப்ப அதெல்லாம் எல்லாரும் முன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்கு மாற்று கருத்துல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து பிரேம் சார் பேசுறாங்களா? அவங்க ஒரு few minutes பேசணும். அப்புறம் Mr. Prem will talk, then it goes to Bhimarao. Just Prem also give a view, yes. Then it goes to Bhimarao. Okay, please welcome sir. Prem, after you finish, please hand over to Bhimarao. Yes, thank you sir. அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஃபுட் வேணும்னா நம்ம என்ன பண்றோம்? we order, we get it. நமக்கு latest mobile gadgets வேணும்னா we order. So we cannot think of a world selling, buying without a digital intervention. So எல்லாமே நமக்கு வந்து இன்னைக்கு இதோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு.
பட் எம்எஸ்எம்இஸ் இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டார் பார்க்கும்போது கொஞ்சம் லேக்கிங் பிஹைண்டா இருக்கு. ஸோ திஸ் எஃபர்ட் பை யூ வந்து ரொம்ப அப்ரிஷியபிள். ஸோ எம்எஸ்எம்இஸ் இன்னும் ஆக்டிவா இந்த ஏரியாக்குள்ள வரணும், டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய விருப்பம். தட் இஸ் வை we wanted to join hands with you and do this work. ஸோ இப்போ எம்எஸ்எம்இ மார்ட் அப்படின்றது msmemart.com அப்படின்ற அந்த ஐடியில் இருக்கு எங்களுடைய இது. திஸ் இஸ் அ B2B போர்ட்டல். எங்களுடைய போர்ட்டல் வந்து இட் இஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க B2C ஒரு போர்ட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஸ்னஸ் டு கன்சியூமர். அதுதான் நம்ம வந்து டைரக்டா வாங்குறது, லைக் அமேசான், பிளிப்கார்ட், டைரக்டா நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குற அந்த போர்ட்டல்ஸ். எங்களுடைய போர்ட்டல் வந்து இட் இஸ் B2B. தென் யூ ஆல்சோ ஹேவ் லைக் கவர்மெண்ட் டு சிட்டிசன் கைண்ட் ஆஃப் போர்ட்டல்ஸ். அது மாதிரி இருக்கு. அதுல வந்து இப்போ யூ ஹேவ் அ ஆப் கால்ட் உமங்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல ஈவன் MSME Mart is there in that app. It's has a very huge யூசர் பேஸ் அந்த உமங்ன்ற ஆப்ல. அதுல MSME Mart அதுல இருக்கு, இன்வால்வ் ஆயிருக்கு. அதுல என்னன்னா எல்லா கவர்மெண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸும் சில மாடிஃபிகேஷன்ஸ் லைக் வாட் எவர் சர்வீசஸ் ஆர் ரெக்வயர்ட் பை டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சர்வீசஸ் எல்லாம் அந்த ஆப்ல கிடைக்கும். இட்ஸ் கால்ட் அ சூப்பர் ஆப். உமங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. ரீசென்ட்லி MSME Mart was added into that app. ஸோ MSME Mart அப்படின்னு நான் சொல்லணும்னா இட் இஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸோட இன்டராக்ட் பண்ணவும், கொலாபரேட் பண்ணவும், செல்லிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், ஒரு பிசினஸ்க்கு டெவலப் பண்றதுக்கு, சேல்ஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு தேவையான எல்லாமே வந்து இதுல இருக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி செல்லிங் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு we have to do lot of work. மார்க்கெட் செக்மெண்டேஷன், மார்க்கெட் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். பிசினஸ்ல இன்னும் நிறைய நீட்ஸ் இருக்கு. இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இருக்கு, மெஷினரி நீட்ஸ் இருக்கு. மெஷினரிஸை டைரக்டா செல் பண்ண முடியாது, பட் we have a link in that portal. Selling of old machinery we have in that MSME Mart நம்மகிட்ட இருக்கு. நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். You can sell MSME Mart through MSME Mart உடைய அசோசியேட் மூலமாக old machines வாங்கலாம். You can see information about old machines. So இந்த மாதிரி we have lot of information in MSME Mart. நான் சில பேசிக் திங்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் பீமாரா வந்து டெமோ காட்டும் போது உங்களுக்கு எல்லாமே you will understand. இதுல வந்து we provide tender information. Government departments உடைய tenders, whatever advertised in any form of media, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிடும். You will be given a user ID password through which you can log in and get this. And இதுல வந்து the tender information is one thing. அதுக்கப்புறம் you can make your presence felt online. ஒரு இப்போ நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஓன் வெப்சைட்ஸ் கிடையாது. ஒரு கேட்லாக் இல்லை ஒரு மினி வெப்சைட் மாதிரி யூ கேன் கிரியேட். அது ஈஸி டூல்ஸ் அதுலேயே இருக்கு. சிம்பிள், நீங்களே சிம்பிளா அதோடைய பேக்ரவுண்ட்லாம் எப்படி வைக்கணும், என்ன போட்டோஸ் போடணும், என்ன வேர்ட்ஸ் போடணும், உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ், அந்த மாதிரி ஒரு மினி வெப்சைட் கிரியேட் பண்ற டூல்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஸோ திஸ் மேக்ஸ் யுவர் பிரசன்ஸ் 24/7 வேர்ல்டு வைட். எனி ஸ்மால் கம்பெனி கேன் பி நோன். நீங்க வந்து அந்த லிங்கை கொடுத்துட்டீங்கன்னா msmemart.com/ உங்க கம்பெனி இது கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அதர்ஸ் வில் நோ யூ. உங்க கம்பெனி என்ன இருக்கு, என்ன பண்றாங்க, கான்டாக்ட் டீடைல்ஸ் என்ன, வாட் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட், உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நான் எல்லாம் அப்படின்றத நீங்க வந்து in a gist நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ 24/7 you will be present, which other businesses can get to know. அது தவிர இதுல வந்து ட்ரேட் லீட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ளேயே லாட் ஆஃப் we have 3 lakh plus members in msmemart.com. So இப்போ ஒரு மெம்பருக்கு வந்து say if they want to purchase something they can post. So you get an opportunity to see what is in need. இல்ல நீங்களும் போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு if you want to buy something or if you want to sell something, உங்களுடைய லீட்ஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ணலாம், which will be responded by other members. ஸோ இப்போ இது வந்து எங்களுக்கு வந்து நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க நீங்க வந்து யூ கேன் திங்க் ஆஃப் செல்லிங் வெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஈஸ்ட், நார்த், எனிவேர் யூ கேன் செல். ஸோ அதை வந்து நீங்க நம்ம MSME Mart மூலமா நீங்க பண்ண முடியும்.
அதே போல ஃப்ரான்ச்சைசி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வந்து இங்க இருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும் ஃப்ரான்ச்சைசி பண்றதும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பும் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களே அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஆர் நீங்க கண்ட்ரியில இருக்க மற்ற இடத்துல இருக்கவங்களுக்கு நீங்க இங்க லோக்கலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கேன் கெட் இன் திஸ் msmemart.com. இது வந்து மெம்பர்ஷிப் வந்து பேசிக்கலி we are giving we have what is called gold membership which comes with a cost of 6,000 rupees plus GST. அதுக்கப்புறம் we have free membershipலையும் we will have trial membership for 30 days. So அதுக்கப்புறம் there will be some restricted features. அதெல்லாம் வந்து அவர் பிரசன்டேஷன் பண்ணும்போது நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல SC/ST entrepreneursக்கு this is totally free of cost. This is 6,000 is per annum. Renewal 1 yearல 30 days குள்ள பண்ணிட்டா it is renewal fee is 5,000. Otherwise it also is 6,000. So this is the fee. அதே போல இன்னும் some other informations like exhibitions பத்தி இப்போ ரீசெண்டா கோவிட்ல though there was because of lockdown a lot of exhibitions didn't happen. But by and large NSIC has been participating. நாங்க வந்து உலகத்துல இருக்க எல்லா நாடுகள்லயும் மேஜர் எக்ஸிபிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். we have MOUs with very many countries. ஸோ அதனால அந்த லிங்கேஜஸ்லாம் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இதுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் எக்ஸிபிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் தேர். So I think I will hand over now to Mr. Bhima Rao. அவர் பேசிட்ட பிறகு then we can have a time of interaction also. இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம இன்டராக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணலாம். So thank you for this opportunity. Thank you, sir. Thank you very much. Welcome, Bhima sir. Thank you, sir. Thank you. என்னை பத்தின இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. MSME மார்ட் பத்தியும் ஆல்மோஸ்ட் சார் சொல்லிட்டாரு. நான் என்னோட ப்ரெசன்டேஷன் வந்து 2 பார்ட்டா வச்சிருக்கேன். ஒன்று ஸ்லைட் ப்ரெசன்டேஷன், அதுல மோஸ்ட்லி சார் சொன்னது ஒரு ரெப்டிஷன் இருக்கும். அது கொஞ்சம் குயிக்கா முடிச்சேன்னா அதுக்கு அடுத்த லைவ் டெமோ காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இதை சார் சொன்னதுதான். MSME மார்ட்ன்றது NSIC-யோட ஒரு இனிஷியேட்டிவ். MSCஸ்க்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு போர்ட்டல் தான். பேசிக்கலா இது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் டு பிசினஸ் போர்ட்டல். மார்க்கெட்ல இந்த மாதிரி வேற என்னென்ன போர்ட்டல் இருக்குன்னு உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா இந்தியா மார்ட் இருக்கு, ஜஸ்ட் டயல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டல். பட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் பேக் போர்ட்டல். ஸோ அது ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கீ இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சார் சொன்னதுதான். இதுல ஆல்மோஸ்ட் more than 3 lakh MSCs ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேட்டகரிஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 86 கேட்டகரிஸ் இருக்கு. சப் கேட்டகரிஸ் வந்து 1462 சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 62,000 ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல வந்து லிஸ்டடா இருக்கு. ஸோ MSME மார்ட் இதோட ரீச் பாத்தீங்கன்னா அக்ராஸ் கண்ட்ரிஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், UK அங்கெல்லாம் கூட இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க MSME மார்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்கொயரி வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்து முக்கியமா இந்த டெண்டர் லிஸ்டட், இதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து இன்னைக்கு தேதிக்கு MSME மார்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர், கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்டர்ஸோட நம்பர்ஸ் தான். அது 1 lakh ஆல்மோஸ்ட் 1 lakh. பிரசன்டேஷன் நீங்க ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 second. தெரியுதா சார்? எஸ் சார். So almost 1,25,000 numbers. ஸ்லைடு கூட நீங்க போடலாம். எது சார்? ஸ்லைடு பிரசன்ட் மோடுக்கு போயிரலாம். ஸ்லைடு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இல்ல ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிடுங்க சார். நான் ஸ்லைட மேக்ஸிமைஸ் பண்ணனா எனக்கு blank screen வருது சார். நான் இத பண்ணிறேன். அவ்வளவுதான். ஸோ டெண்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த MSME பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களுக்கு அன்லிமிட்டெட் டெண்டர் இன்ஃபர்மேஷன், அதை நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அன்லிமிட்டெட் டெண்டர்ஸ்
வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க 24/7 டிஸ்பிளே பண்ணிக்கலாம். பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன்ல இந்த டெண்டர்ஸ் சொன்ன பாருங்க, அந்த டெண்டர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. ட்ரேட் லீட்ஸ் இதுல கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்றதுக்கும் சரி இல்ல செல் பண்றதுக்கும் உங்களுக்கு ட்ரேட் லீட்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து கிடைக்கும். இது போக பிரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல சப் கான்ட்ராக்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பத்தின டேட்டாஸும் வந்து இந்த MSME பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த சார் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அப்கமிங் எக்ஸிபிஷன்ஸ் ஈவெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து இதுல டிஸ்பிளேயா இருக்கும். ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் நீங்க சர்ச் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட சப்ளையர்ஸ் எங்கெங்க இருக்காங்க, பேன் இந்தியா அக்ராஸ் இந்தியா எங்கெங்க இருக்காங்கன்றது பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வெரிஃபைட் சப்ளையர்ஸ் வந்து உங்களால இதுல பார்க்க முடியும் MSME பிளாட்ஃபார்ம் மூலமா. இந்த அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வேற போர்ட்டல்ல இந்தியா மார்ட்லயோ இல்ல வேற ஏதாவது ஜஸ்ட் டயல்லையும் வந்து உங்களால இந்த அட்வான்டேஜ் இருக்காது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயே உங்களால வந்து ஒரு கொட்டேஷன் ரெக்வஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு கொட்டேஷன் சென்ட் பண்றதுக்கோ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களால சென்ட் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ். இந்த MSME பிளாட்ஃபார்ம்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா NSIC-யோட வேரியஸ் ஸ்கீம்ஸ் இல்ல MSME-ஓட வேரியஸ் ஸ்கீம்ஸோட லிங்க்ஸ் வந்து இதுல ஒரே பிளாட்ஃபார்ம்ல உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்க என்ஷூர் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்ஸ்ல வந்து கரெக்டான கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் வந்து கோல்ட் மெம்பர்ஷிப். இது வந்து நான் SC/ST அதாவது ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபீஸ் வரும். அது ஆல்மோஸ்ட் 6,000 rupees plus 18% GST. SC/ST கேட்டகரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 100% சப்சிடி. ஃபர்தரா பாத்தீங்கன்னா 80% சப்சிடி கிடைக்கும், 20% ஃபீ பே பண்ற மாதிரி வரும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்க நியரஸ்ட் NSIC பிரான்ச்ல வாங்கிக்கலாம். SC/ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா SC/ST அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இது மேண்டேட்டரி. MSME மார்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ உத்தியோக ஆதார் வந்து ப்ரீவியஸா இருந்தது, இப்போ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. இதை நீங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மைக்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து உங்களோட பேன், நீங்க SC கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வைக்கிற மாதிரி வரும் சப்சிடி அவைல் பண்றதுக்கு. ஸோ ஜெனரல் கேட்டகரினா நீங்க அந்த ஃபீஸை பே பண்ணிட்டு அந்த ரெசிப்டோட நீங்க நியரஸ்ட் NSIC பிரான்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வந்து உங்க இமெயிலுக்கு வரும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் உங்களுக்கு இமெயிலுக்கு வரும். இது போக உங்களுக்கு வந்து NSIC-ல இருந்து ஒரு லெட்டரும் வரும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ண லெட்டர் வரும். ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்குற மாதிரி வரும். ஸோ போர்ட்டல் URL www.msmemart.com. இப்போ நான் லைவா அந்த போர்ட்டல்ல போயிட்டு என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, எப்படி நேவிகேட் பண்ணணும்ன்றதை நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ MSME மார்ட் போர்ட்டலோட ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஸ்கிரீன் ஷேர் ஆதா சார்? எஸ் சார், தெரியுது சார். தெரியுதா? அந்த ஃபுல் பேஜ் தெரியுதா? ஃப்ரண்ட் பேஜ். ஓகே. ஸோ இந்த போர்ட்டலோட ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் லிங்க்ஸ் இருக்கும், ஹைப்பர் லிங்க் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா MSME-யோட ஒரு புக் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பத்தி இந்த PDF-ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பை சாஃப்ட்வேர் சர்வீசஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு NSIC வந்து நீங்க NSIC ரெஜிஸ்டர்ட் யூனிட்டா இருந்தீங்கன்னா MSME பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டதுக்கு அப்புறம் உங்களால இந்த ஒரு 3 சர்வீசஸ் லிஸ்டட் அவுட்டா இருக்கு பாருங்க. இந்த அடிக்வேர் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இது.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்சிடைஸ்டு ரேட்ல உங்களால அவைல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐசிடி எனேபிள் சர்வீசஸ்ல ஏர்டெல் கூட என்எஸ்எஸ் ஒரு எம்ஓஇ போட்டிருக்கு. அது மூலியமா நீங்க என்எஸ்எஸ்சி ரெஜிஸ்டர்ட் யூனிட்டா இருந்தீங்கன்னா இந்த சர்வீஸும் நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வெங்கடேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி இந்த என்எஸ்ஐசில இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வீஸ் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட அந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேர் பார்க் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பேஸ் அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த போர்ட்டல்ல இட் டேக்ஸ் யூ, இது வந்து உங்களுக்கு வேரியஸ் என்எஸ்என்சியோட மற்ற ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு போகும். ஸோ அது ஒரு மெயின் ஆஸ்பெக்ட், இது நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, லாகின் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, உங்களோட மெயில்ல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்துருச்சுன்னா நீங்க இங்க இந்த போர்ட்டலோட ரைட் அண்ட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா லாகின் இருக்கும். லாகின் கிளிக் பண்ணிட்டு நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். இதுல இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து உங்களால எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அது வந்து இட் ரிமைன்ஸ் சேம். ஸ்கிரீன் ஸ்டாப் ஆச்சுன்னா கொஞ்சம் இமிடியேட்டா சொல்லிருங்க, எனக்கு ஆக்சஸ் பண்ணும்போது. ஓகே சார். ஸோ பாஸ்வேர்ட் கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். நிறைய யூனிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை கவனிக்காம அதை டைப் பண்ணுவாங்க, லாகினே ஆகாது. அது இஷ்யூன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ லாகின் இது இப்போ நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிச்சிருக்கிறது ஒரு லைவ் யூனிட்டோட எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்குள்ளார லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு வேரியஸ் டேப்ஸ் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வேரியஸ் டேப்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்க ப்ரொப்ரைட்டரோ இல்ல ஆதரைஸ் பர்சனோட நேம் மென்ஷனா இருக்கும். அப்புறம் உங்க கம்பெனி நேம், அப்புறம் உங்களோட அந்த எம்எஸ்எம்இ மார்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஐடி இது மென்ஷனா இருக்கும். இதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது உங்களோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் கீழே வந்து உங்களுக்கு மை வெப் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மை வெப் ஸ்டோர் கீழே பாத்தீங்கன்னா கோ டு ஹோம் பேஜ். இதை சார் சொன்னாரு பாருங்க, இது வந்து பேசிக்கலா உங்க கம்பெனிக்குன்னு ஒரு சிம்பிளா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை ஒரு சில எம்எஸ்சிஸால ஒரு கம்பெனி வெப்சைட் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இந்த வெப்சைட் யூஆர்எல் வந்து நீங்க உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கோ வேற யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அவைலபிள் தீம்ஸ் கொஞ்சம் தீம்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட் தீம்ஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, செலக்ட் தீம்ஸ்ல ஏதாவது ஒரு தீம் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆட் எடிட் அபவுட் அஸ் இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்க வெப்சைட்ல உங்க கம்பெனி பத்தின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க, அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது எடிட் பண்ணி அப்டேட் பண்ணணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்க கம்பெனி லோகோ அந்த வெப் போர்ட்டல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பேனர் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணும்போது இதை வந்து ஒரு ஸ்பெசிபிக் சைஸ்ல கேட்கும். அது வந்து நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த இதுல அப்லோட் பண்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை ட்ராப் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த வெப் போர்ட்டல்ல வந்து அது கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து இதை நீங்க எம்எஸ்எம்இ மார்ட் பிளாட்ஃபார்ம்ல வர்றதுக்கு நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்துருப்பீங்களா, அந்த டீடைல்ஸ் ஆல்ரெடி இதுல வந்து காமிக்கும். அது போக ஏதாவது ஃபீல்ட பிளாங்கா இருந்ததுன்னா நீங்க அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க முக்கியமா பாக்குறது இந்த கேட்டகரி, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்க்கு ஏற்ற பர்டிகுலர் கேட்டகரி எம்எஸ்எம்இ மார்ட்ல இருக்கிறத வந்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான லீட்ஸ் வந்து வரும். ஸோ மேனேஜ் கீவேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அந்த மேனேஜ் கீவேர்ட்ஸ்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிசினஸ் லீட்ஸ் வரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், நீங்க பார்த்துக்கணும். ஸோ அக்கௌண்ட் டீடைல்ஸ் கிட்ட அடிஷனல் பிசினஸ் இன்ஃபர்மேஷன்ல உங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், உங்களோட டெசிக்னேஷனா, உங்களோட ப்ரிஃபர்ட் மார்க்கெட்டா,
ப்ரிஃபர்ட் மார்க்கெட்னா எந்த பிளேஸ்ல நீங்க பண்ண விரும்புறீங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எந்த லொகாலிட்டியில நீங்க பண்ண விரும்புறீங்க, அந்த அந்த பிளேஸ் பத்தின டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் உங்களோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி என்ன, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்னா அது என்ன கண்ட்ரில பண்ணணும், அப்புறம் உங்க கம்பெனியோட ரெவென்யூ, ஆனுவல் ரெவென்யூ என்ன, இதெல்லாம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்க ப்ரொஃபைலுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மேனேஜ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மேனேஜ் ப்ராடக்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ், நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் டீல் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ போஸ்ட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ப்ராடக்ட் நேம் என்ன, அதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது மாடல் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாடல் நம்பரை, அந்த ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில வருதோ அந்த கேட்டகரி அதை சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்ட் பத்தின டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அந்த ப்ராடக்டோட கரஸ்பாண்டிங் கீவேர்ட் என்னன்றது அதை மென்ஷன் பண்ணிட்டு இமேஜ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க ஆட் பண்ற ப்ராடக்ட் தான் வந்து உங்களோட வெப் பேஜ்ல வந்து காமிக்கும். இந்த மாதிரி இந்த வெப் பேஜ்ல வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஷோகேஸ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த நீங்க ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஆஃபர் கொடுக்க விரும்புறீங்கன்னா அந்த ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் நீங்க எந்த டியூரேஷன் வரைக்கும் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். என்ன ப்ராடக்ட்னு சூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் டைட்டில் மென்ஷன் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்க விரும்புறீங்க, அதை என்ன டியூரேஷனுக்குள்ள கொடுக்க விரும்புறீங்கன்றது அந்த டேட் ஸ்லாட் சூஸ் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ப்ராடக்டை பாக்குறவங்க இந்த ஆஃபர்ல இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். மேனேஜ் லீட்ஸ்ன்றத நீங்களே வந்து லீட் கிரியேட் பண்ணலாம். லீட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பண்ற பிசினஸ்க்கு நீங்க ஒரு லீட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த லீட் வந்து அந்த கேட்டகரி ப்ராடக்ட் ஹேண்டில் பண்றவங்க எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அலர்ட் போகும். ஸோ அவங்க எல்லாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு ஒரு ட்ரேட் லீட் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஏதாவது செல் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க அதுக்கு ஒரு ட்ரேட் லீட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ட்ரேட் லீட் கொடுத்தீங்கன்னா நீங்க அது என்ன ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில வருது அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் அதை கொடுத்து இமேஜ் எதா இருந்ததுன்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஒரு ட்ரேட் லீட் கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஹேண்டில் பண்றவங்களுக்கும் அவங்களோட இன்பாக்ஸ்க்கு ஒரு அலர்ட் போகும். யாராவது ரெஸ்பாண்ட் பண்ண விரும்பினாங்கன்னா அவங்க பண்ற ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு இங்க இன்பாக்ஸ்ல வந்து காமிக்கும். ஸோ அப்படி வந்து உங்களோட பிசினஸ் அது வந்து உங்களால டெவலப் பண்ண முடியும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ். ஸோ உங்க ப்ராடக்ட யாராவது பார்த்துட்டு எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல பார்த்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ற ப்ராடக்ட் பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கொட்டேஷன் டேப் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ப்ராடக்ட் சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு யூனிட் ஒரு சப்ளையரை கான்டாக்ட் பண்ணி நீங்க கொட்டேஷன் சென்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து இந்த கொட்டேஷன் சென்ட் பை மீ இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஆன்லைன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் நெகோசியேஷன்ஸ் இருக்கு. இந்த டேப் வந்து நான் அடுத்து வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்படி இங்க என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து உங்க ப்ராடக்ட்டை வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து உங்க வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்க முடியும். ஸோ இந்த மந்த்லி இப்போ இந்த யூனிட் பாத்தீங்கன்னா மந்த்லி 24/10 அந்த மாதிரி வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்ற பேசிக்கலா அதை ஹிட் டீடைல்ஸ் அது வந்து உங்களுக்கு இதுல காமிக்கும். ஸோ மெசேஜிங்ல தான் உங்களுக்கு யாராவது கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த கான்டாக்ட் பண்ண டீடைல்ஸ் வரும். அது போக யாராவது புதுசா பிளாட்ஃபார்ம்ல வந்தாங்கன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இன்பாக்ஸ்ல ஒரு மெயில் ஒன்று வந்துடும். ஸோ நீங்க யாருக்காவது கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களோட செட் ஐட்டம்ல வரும். ஸோ அடுத்த எக்ஸிபிஷன்ஸ்ல வந்து அப்கமிங் எக்ஸிபிஷன்ஸோட டீடைல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். இப்போ இந்த கோவிட் டைம்ன்றதுனால எதுவுமே இல்லை. இல்லைன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இங்க
நிறைய அப்கமிங் எக்ஸிபிஷன்ஸோட டேட், என்ன எக்ஸிபிஷன் என்ன பிளேஸ்ல நடக்குது, அந்த டீடைல்ஸ்லாம் வந்து இதுல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ டெண்டர்ஸ் அவார்டட் அண்ட் ரேட் அதுவும் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அலையன்ஸ், இதுல இருக்கிறத நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க யாருக்காவது பிரான்ச்சைஸ் கொடுக்க விரும்புறீங்கன்னா, உங்க பிசினஸ் யாருக்காவது பிரான்ச்சைஸ் கொடுக்க விரும்புறீங்கன்னா நீங்க அதை ஒரு இது ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பிரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, வேற யாருக்காவது ரெக்குவயர்மெண்ட் இருந்தது இல்ல அந்த பிரான்ச்சைஸ் எடுக்க விரும்பினாங்கன்னா இதுல பார்த்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப், சேல்ஸ் ஏஜென்ட், சப் கான்ட்ராக்டிங் யாருக்காவது கொடுக்க விரும்பினாலும் வந்து நீங்க அதுக்கு ஒரு லீட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சக்சஸ் ஸ்டோரிஸ்ன்றது நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் லீட் வந்துருச்சு இல்ல ஏதாவது டெண்டர் அலாட் ஆச்சுன்னா அதை நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதை நீங்க அந்த ஸ்டோரி இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது அடுத்த இந்த அக்ரிகேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு வேற பிளாட்ஃபார்முக்கு எடுத்துட்டு போகும். இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க பிசினஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் என்கொயரி வந்து நீங்க இது மூலமா நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிசினஸ் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீட்பேக் செக்ஷன்ல வந்து நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபீட்பேக் செக்ஷன்ல நீங்க அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேல உள்ள டேப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கு. கேட்டகரிஸ்ல வந்து எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல இந்த எம்எஸ்எம்இ மார்ட் பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன கேட்டகரிஸ் அவைலபிள் இருக்கோ அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டா உங்க ப்ராடக்ட்டுக்கு என்ன கேட்டகரி கரஸ்பாண்டன்ஸா இருக்கோ அதை வந்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சப்ளையர்ஸ் அடுத்த பையர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த சப்ளையர்ஸ் பையர்ஸ் ஆப்ஷன்ல வந்து நீங்க இங்கதான் வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் சர்ச்சோ நீங்க இங்கதான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனிஸ் நான் சர்ச் பண்றேன்னா நான் ஃபேப்ரிகேஷன்ற கீவேர்ட் போட்டு நான் சர்ச் கொடுத்தேன்னா ஸோ அந்த ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுல எடுத்து காமிக்கும். ஸோ இப்படி எடுத்து காமிக்கும் போது இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த கோல்டு சிம்பிள் இருக்கு பாருங்க. கோல்டு இந்த சிம்பிள் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு பெய்ட் மெம்பர்னு அர்த்தம். இதே இடத்துல இங்க இந்த ட்ரஸ்டட் சிம்பிள் வந்ததுன்னா அவங்க வந்து என்எஸ்ஐசி ரெஜிஸ்டர்ட் யூனிட்னு அர்த்தம். ஸோ நீங்க அந்த ட்ரஸ்டட் சிம்பிள் வந்ததுன்னா அந்த யூனிட் ஆத்தென்டிசிட்டி வந்து நீங்க அதை கொஞ்சம் நம்பிக்கையா நீங்க அவங்க கூட பிசினஸ் பண்ணலாம். ஸோ இது சப்ளையர் சர்ச் பண்றதுக்கு இங்க நீங்க என்ன ப்ராடக்ட் போட்டு சர்ச் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிசினஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் எடுத்து காமிச்சிடும். ஸோ அதே சிமிலர் பையர்ஸ் நீங்க சர்ச் பண்ணோம்னா அதே மாதிரி பையர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் நீங்க என்ன ப்ராடக்ட்டுக்கு நீங்க பையர் சர்ச் பண்றீங்களோ அந்த கீவேர்ட் போட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பேசிக்கலா எடுத்து காமிச்சிடும், லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். ஸோ அடுத்த டேப் இதுல எம்எஸ்எம்இ லோன்ஸ். எம்எஸ்எம்இ லோன்ஸ்ன்றது ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி என்எஸ்ஐசி லோன் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுவாங்க பாருங்க. அந்த லிங்க்குக்கு அதை எடுத்து போகும். நீங்க அதுல என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க நியரஸ்ட் என்எஸ்ஐசி பிரான்ச்சை நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த லோன் ஃபெசிலிட்டேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து முக்கியமா இது பாத்தீங்கன்னா டெண்டர்ஸ். ஸோ இந்த எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்மோட ஒன் ஆஃப் த ஹைலைட்னு பாத்தீங்கன்னா இந்த டெண்டர்ஸ் ஆப்ஷன் தான். இந்த டெண்டர்ஸ் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் பப்ளிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் வந்து உங்களுக்கு இதுல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதை எப்படி சர்ச் பண்ணுன்றது நான் சொல்லிடுறேன். இந்த டெண்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும், டெண்டர்ஸ் கான்ட்ராக்ட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெண்டர்ஸ் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் காமிக்கும். டெண்டர்ஸ் பை ஸ்டேட், பை இண்டஸ்ட்ரி, பை செக்டார், சர்ச் டெண்டர்ஸ்ன்ட்டு. ஸோ இது ஒரு ஆப்ஷனும் நீங்க சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப டெண்டர்ஸ் பை ஸ்டேட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்டேட் வைஸ் நீங்க டெண்டர் சர்ச் பண்ணலாம். இப்ப தமிழ்நாடு நான் கிளிக் பண்ணேன்னா இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடுல வந்து 6402 டெண்டர்ஸ் இருக்கு. ஸோ வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க டெண்டர்ஸ் வந்து உங்களால ஒரே பிளாட்ஃபார்ம்ல இதுல லாகின் பண்ணி உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ஹைலைட். ஸோ அதே மாதிரி பை இண்டஸ்ட்ரி வைஸ் சர்ச் பண்ணலாம், பை செக்டார் வைஸ் சர்ச் பண்ணலாம். இதுல லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த சர்ச் டெண்டர்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த கீவேர்டு ரிலேட்டட் டெண்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்றத நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் ஸ்டேட்ல தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு இப்ப ஏதாவது ஒரு கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு போட்டால்
போட்டோம்னா ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டட் டெண்டர்ஸ் எங்கெங்க இருக்கு தமிழ்நாடுக்குள்ளார அதை எல்லாமே எடுத்து காமிச்சிடும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வெறும் டெண்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த என்டையர் டெண்டர் டாக்குமெண்ட் உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்க டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன டிபார்ட்மெண்ட்ல அந்த டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் அந்த டெண்டர் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ நெக்ஸ்ட் எனக்கு அடுத்த ரமேஷ் சார் பேசுவார் ஜெம் பத்தி கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ். ஸோ அது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் மாதிரி தான். ஸோ அந்த ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல்ல ஏதாவது ஒரு டெண்டர் வந்து இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களால இதுல பார்க்க முடியும். பட் ஆனால் நீங்க டெண்டர் சப்மிட் பண்ணணும்னா நீங்க ஜெம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அதுல தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ நீங்க அடுத்த சார் பேசக்கூடிய அந்த ஜெம்மும் இதையும் நீங்க கொலேட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ரொம்ப பெஸ்டா யூஸ் பண்ண முடியும் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ சர்ச் டெண்டர்ஸ்ல நான் ஃபேப்ரிகேஷன் போட்டு சர்ச் பண்ணேன்னா உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டட் டெண்டர்ஸ் இன்னி தேதிக்கு தமிழ்நாடுல கிட்டத்தட்ட ஒரு 55 டெண்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்டர்ஸ், சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் டெண்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிரும். இதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ்ல உங்களால அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அது என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க, இந்த டெண்டரோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வேல்யூ எவ்வளோ, ஸோ இதோட சப்மிஷன் டேட் என்னைக்கு, அப்புறம் அந்த சாஃப்ட் காப்பி அந்த என்டையர் டெண்டர் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த ஆப்ஷனை நீங்க மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அடுத்து இந்த கவர்மெண்ட் சப்ளைன்னு இருக்கு பாருங்க. அந்த கவர்மெண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்ஐசியோட அந்த சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம் அந்த இதுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இதுல வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கிறதும் சரி, இல்லைன்னா நியரஸ்ட் என்எஸ்ஐசி பிரான்ச் வந்து நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம் இதுல வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அது ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் டெண்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த என்எஸ்ஐசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அதை வச்சுட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்னு சொல்லக்கூடிய அந்த இஎம்டி வந்து அதுல இருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். நீங்க சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல நீங்க ஏதாவது டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இந்த என்எஸ்ஐசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ல வந்து உங்களுக்கு அது எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அடுத்த லிங்க் பாத்தீங்கன்னா இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனும் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் எம்எஸ்எம்இ டேட்டா பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரெண்டும் பண்றதுக்கு உண்டான அந்த லிங்க் உங்களுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்க கூகுள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வேரியஸ் பிரைவேட் வெப்சைட்ஸ் தான் எடுத்து காமிக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, தப்பான ஒரு பிரைவேட் வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது ஃபீஸ் கேட்கும். ஸோ நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நீங்க இந்த லிங்கை இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த கவர்மெண்ட் போர்ட்டல் எதுவோ அந்த போர்ட்டலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். எம்எஸ்எம்இ டேட்டா பேங்க்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி வரும். இந்த டேட்டா பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது சிம்பிள் தான், ஃபீஸ்ல அதுவும் கிடையாது. நீங்க ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் அவைல் பண்ணணும்னா இந்த டேட்டா பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணிருக்கணும். ஸோ பேசிக்கலா இதுக்குண்டான லிங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ மார்ட் போர்ட்டல்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த எக்ஸிபிஷன்ஸ் இருப்பாருங்க. எக்ஸிபிஷன்ஸ் இப்போதைக்கு எக்ஸிபிஷன்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால அதை எதுவும் காமிக்காது. இந்த எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் சொல்லிட்டு இப்போ ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, இது புதுசா ஆட் பண்ண லிங்க் தான். இந்த எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் இந்த டேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், ட்ரேட் ப்ரொமோஷன் கவுன்சில் அவங்களோட போர்ட்டலோட லிங்க்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 17 எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட் ப்ரொமோஷன் கவுன்சிலோட லிங்க்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க இந்த லிங்க் மூலயமா நீங்க ஆக்சஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ல ஒரு எஸ்சி/எஸ்டி யூனிட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்ல இருந்து எங்க ஹப் ஸ்கீம் மூலயமா அதுல ஒரு 50% ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். இதுல இந்த இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அதை அப்ளை பண்றது கூட வெளியே ஏதாவது ஏஜென்சிஸ் கிட்ட கொடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ இதுல நீங்க டைரக்டா அந்த பர்டிகுலர் என்ன போர்ட்டல்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணி நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த குயிக் லிங்க்ஸ் இருக்கு, இதுல நிறைய இருக்கு. இப்போ நான் இந்த ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணேன்னா அது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டா இதை சொல்லிடுறேன் இந்த குயிக் லிங்க்ஸ்ல என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் போர்ட்டல் இருக்கு.
சாம்பியன்ஸ் போர்ட்டல் வந்து ஒரு கிரீவன்ஸ் அட்ரஸல் சிஸ்டம். நீங்க ஒரு எம்எஸ்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிசினஸ்ல ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது டிலேட் பேமெண்ட் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னா அந்த சாம்பியன்ஸ் போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணி நீங்க உங்களோட கிரீவன்ஸ் அதில் சப்மிட் பண்ண முடியும். அடுத்த என்எஸ்ஐசி ஸ்கீம்ஸ் வந்து சார் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த லிங்க்ல போனீங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து அது உங்களுக்கு அந்த பிரசன்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ பை அண்ட் செல் ஓல்டு மிஷினரி இது வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு எடுத்து போகும். அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வெரிஃபைடு ஓல்டு மிஷினரி உங்களால அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா வாங்கிக்க முடியும். அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ஸ்கிராப்பும். ஸோ வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கிராப் வந்து எம் ஜங்ஷன் ஒரு போர்ட்டல் இருக்கும், அந்த போர்ட்டல் மூலியமா செல் பண்ணுவாங்க. அந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல இருந்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த போர்ட்டலுக்கு உண்டான ஆக்சஸ் கிரெடென்ஷியல்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைண்ட் வெரிஃபைட் சப்ளையர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் மூலியமா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்எஸ்ஐசி ரெஜிஸ்டர்ட் யூனிட், அதாவது கவர்மெண்ட் வெரிஃபைட் யூனிட் உங்களால சர்ச் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இல்லைன்னா டீல் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வெரிஃபைட் சப்ளையர் உங்களால சர்ச் பண்ண முடியும். ஸோ அடுத்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், இந்த எம்எஸ்எம்இ சம்பந்தன் ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுக்கு அடுத்து எம்எஸ்எம்இ சமாதான் ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுக்கு உண்டான 2 லிங்க்ஸும் இதுல இருக்கும். ஸோ எம்எஸ்எம்இ சம்பந்தன்ற போர்ட்டல் வந்து இருக்கிற எல்லா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸோட அவங்களோட ஆனுவல் ப்ரொக்யூர்மெண்ட் லிஸ்ட் வந்து நீங்க அந்த எம்எஸ்எம்இ சம்பந்த் போர்ட்டல் மூலியமா உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ நீங்க இப்போ ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் என்னென்ன சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த 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 எம்எஸ்எம்இ சம்பந்தன்ற போர்ட்டல் யூஸ் பண்ணி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். எம்எஸ்எம்இ சமாதான்ன்றது வந்து இது ஒரு நீங்க ஏதோ ஒரு பப்ளிக் செக்டருக்கு நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்க, பேமெண்ட் டிலே ஏதாவது ஆச்சுன்னா நீங்க இந்த எம்எஸ்எம்இ சமாதான் போர்ட்டல் இந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணி உங்களோட அந்த கிரீவன்ஸ் வந்து நீங்க அதை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றது அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ். எம்எஸ்எம்இ சம்பர்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இதுல நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த எம்எஸ்எம்இ சம்பர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா naukari.com இல்லைன்னா indeeds.com அந்த மாதிரி அந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இது வந்து எம்எஸ்எம்இ சம்பர்க்ன்றது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட போர்ட்டல் அது நீங்க. ஸோ அதுல கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலா இந்த போர்ட்டலோட இன்டர்ஃபேஸ் இவ்வளவுதான். ஸோ இதுல நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ட்ரேட் லீட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கொயரி வந்து உங்களுக்கு மெயில்ல வர ஆரம்பிக்கும், இதுல இன்பாக்ஸ்லயும் வர ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க முக்கியமா இந்த டெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைடு நீங்க எப்போ பிசினஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ உங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெண்டர்ஸ்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஸோ இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவுதான். நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணி நீங்க பார்க்கும்போது தான் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நான் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்று நானே ஆட் பண்ணி காமிக்கல, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு நான் ஆட் பண்ணி காமிக்கல. உங்களுக்கு லைவ் டெமோனா கூட ஒரு ஓவர்வியூ தான் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல்ல, ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து இந்த போர்ட்டல்ல வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஆண்டர்பிரினரா இருந்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஹப் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டெண்டர் ரிலேட்டடா எல்லா கைடன்ஸும் வந்து எங்களோட எஸ்சிஎஸ்டி ஹப் ஆஃபீஸ்ல நாங்க அதை பண்ணி கொடுத்தோம். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா கேட்கலாம். சார் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கேட்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாரி நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு ஏன்னா இது பாத்தீங்கன்னா இது நான் ஒரு லிங்க்கும் ஓபன் பண்ணி காமிக்கணும்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அது ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிடுங்க. இப்ப டவுட் எதுவும் இருந்ததுன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்படின்னா நீங்க அப்ப அந்த டைம்ல கூட ஏதாவது தேவையான கொடுக்கலாம். மெம்பர்ஸ் எதுவும் கேள்விகள் இருக்கா? இப்போ அவங்க சார் ஒரே ஒரு மெம்பர் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க மெம்பரா இருக்காங்களா, என்எஸ்ஐசி சர்டிபிகேட் இன்னும் அவங்களுக்கு வரல, அது எப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிஸ்டர்
கிளீன் எவர் சார் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா சார் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு. NSIC அந்த அதுலயே ஒரு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்ளை பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பேசிடுறேன். அவர் வந்து அப்ரோச் பண்ணி NSSC சர்டிபிகேட் அப்ரோச் பண்ணி சர்வீஸ் இல்லாம அவருக்கு கிடைக்கலையா இல்ல அப்ரோச்சே பண்ணலையா, இது முதல்ல தெரியணும். இல்ல அவருக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு அது தெரியல. அது வந்து ஆன்லைன்லயும் பண்ணலாம். இப்போ சார் உங்களுடைய நீங்க உங்க யூனிட் எங்க இருக்கு? இல்ல சார், கிளீன் எவர்ஜில அவர் ஆல்ரெடி மெம்பர் இருக்காரு. மதுரை தான் யூனிட். மதுரை பிரான்ச் ஆபீஸ் வந்து காலவாசல் தான். மிஸ்டர் பிரேமானந்த் தான் பிரான்ச் ஹெட். நீங்க ஆன்லைன்லயே பண்ணலாம். ஆன்லைன்ல பண்ணாலுமே சில சமயம் உங்களால அப்லோட் பண்ண முடியாத ப்ராப்ளம் தான் வரும். ஆனா அதனால நீங்க ஆபீஸ்க்கும் போவாங்க. நீங்க போய் ஓகே ஆன்லைன்லயே எல்லாம் பண்ற மாதிரி தான் இப்ப சிஸ்டம் இருக்கு. என்ன நார்மலா வந்து இனிஷியலா சில அந்த இது இருக்கும். அந்த புதுசா இருக்கும் பொழுது அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதனால வந்து எல்லாம் பிரான்ச்சுக்கு விசிட் பண்றாங்க. காலவாசல் ஜங்ஷன் தான், நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். டெஃபினட்டா ஆக்சுவலா சர்டிபிகேட் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். என்ன ரீசன் அப்ராக்சிமேட்டா புதுசா இருந்தா நீங்க வந்து சர்டிபிகேட் இது பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் யூனிட் வருவாங்க இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு உங்க யூனிட்டை. புரியுதுங்களா? அது இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டும் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டியோட அதுல இன்கார்பரேட் ஆகும். அதனால அது டிபெண்ட்ஸ் ஆன நீங்க அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொப்ரைட்டருக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ், பிரைவேட் லிமிடெட் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டாக்குமெண்ட்ஸ் நார்மலா நீங்க வச்சிருப்பீங்க, எல்லாமே ரெடியா தான் வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா அதை ஒரு செட் வந்து இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அது ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அனுப்புவாங்க இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எங்க கம்பெனி கிடையாது, வேற கம்பெனி, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன். லைக் ரைட்ஸ், ரயில்வேயோட ரைட்ஸ், அப்புறம் SDS பிரைவேட் லிமிடெட் ஒரு பிரைவேட் கம்பெனி எல்லாமே இருக்கு. அது மாதிரி வராங்க. ஸோ அவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க வருவாங்க. அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அப்புறம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் நாங்க யூ ஹேவ் டு வெயிட். அவ்வளவுதான். அந்த ரிப்போர்ட் வந்து ஏன்னா அதுல ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி வரதுனால இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அதுல அதை வந்து மிஸ்டர் சார் நீங்க போங்க, ஆபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ரெனியூவலுக்கு இன்ஸ்பெக்ஷன் கிடையாது சார். ஆனா ஏதாவது ரெனியூவலுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் வேலிட் ஃபார் 2 years, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் பண்ணணும். என்ன காரணம்னா உங்களோட டர்ன் ஓவர்லாம் இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த சர்டிபிகேட்ல மானிட்டரி லிமிட் எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். உங்க டர்ன் ஓவர் வச்சு மானிட்டரி லிமிட் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 2 years ஒன்ஸ் அதுக்கு தான் ரெனியூவலுக்கு டைம் கொடுக்குறேன். ஏன்னா மானிட்டரி லிமிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் யர் இன்க்ரீஸ் டர்ன் ஓவர். ஏன்னா ஒவ்வொரு டென்ட்லயும் மானிட்டரி லிமிட்லாம் கேட்பாங்க அதுக்காக. ஸோ அதுக்கு வந்து 2 years ஒன்ஸ் ரெனியூவல் இருக்கு. அந்த 2 years ஒன்ஸ் ரெனியூவல் இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆட் பண்றீங்க, ஒரு மிஷினரியா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது எனக்கு ஏதாவது அமெண்ட்மெண்ட் வேணும், ஆனா அதுவும் ப்ரொடக்ஷன்ல அந்த லெவல்ல வேணும்னா நிச்சயமா இன்ஸ்பெக்ஷன் உண்டு. ஓகே 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 சார். பிரேமானந்த், எனிதிங் யூ வாண்ட் டு ஆட்? அந்த கன்சர்ன் யூனிட் எங்களை அப்ரோச் பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் சென்ட் a mail. எங்க ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணா we will help them. சரி சார், நான் மெயில் கன்சர்ன் பர்சனுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் சார். ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். நாராயணன் சார், வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காங்க சார்? வேற ஒன்றும் சார், இந்த ஒரு கொரி மட்டும் தான் இருக்கு. கஸ்டமர் இது மெம்பர்ஸ் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எது கொரிஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டினியூஸ் கேட்போம் சார். சார் குட் ஈவினிங். தேங்க்யூ சார். திஸ் இஸ் குமார் ராஜா. கொஸ்டின் கேட்கலாமா சார்? கேளுங்க சார். சார், நான் வந்து ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரர். அதாவது என்கிட்ட வந்து பிசிக்கலா யூனிட் இல்லை, ஆனால் ஜாப் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரீட்டைலுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக ஃப்ரான்ச்சைஸியும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி எங்களுடைய ஃபேஷன் கார்மெண்ட் சம்பந்தமாக உள்ளவங்களுக்கு MSME வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? என்ன MSME பற்றி எனக்கு தெரியாது. இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாமா? சார் நான் ஐ வில் கெட் இன்டு தட். பிரேம், அப்புறம் உங்க சைட்ல இருந்து ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து பிரான்ச்சைஸ், அதாவது நீங்க வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது நீங்க ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்றீங்களா? இல்ல சார், ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். லேடிஸ் குர்த்திஸ் மேனுஃபேக்சர் பண்றோம் சார். இவர MSME சார். ஏன் உங்களுக்கு எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? லாஸ்ட் ஒரு 10 years பண்ணிட்டு இருக்கோம் சார். எப்படி சார் MSME பத்தி உங்களுக்கு தெரியாம போச்சு? இப்போ 10 years நார்மலா வந்து MSMEங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் வந்து அங்க முன்னாடி எல்லாம் DICல வந்து என்டர்பிரினர்ஷிப் மெமரண்டம் 2ன்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து அது உத்தியோகாதார மெமரண்டமா ஆச்சு. இப்பெல்லாம் ஆன்லைன்லயே எடுக்கலாம். இப்போ வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு.
இந்த உதயம் எல்லாமே வந்து வெரி சிம்பிள். ஆன்லைன்லயே நீங்க எங்க பிரான்ச்சுக்கு போனா கூட அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆன்லைன்லயே எடுத்துடலாம். ஓகே, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் சார், நீங்க எம்எஸ்எம்இயா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நான் என்ன நினைச்சேன்னா சார், ஃபேக்டரி செட்டப் இருக்கணும், நம்மள்ட்ட வந்து மெஷினரிஸ் எல்லாம் இருக்கணும். ஏன்னா நாங்க எல்லாமே ஜாப் ஒர்க் தான் பண்றோம். ஜாப் ஒர்க் பண்றீங்க. ஜாப் ஒர்க் பண்றதுக்கு என்ன வச்சிருப்பீங்க? எக்யூப்மெண்ட் வச்சிருப்பீங்கல்ல? ஆமா சார், ஜாப் ஒர்க் அக்ரிமெண்ட் அது இருக்கும்ல, அது இருக்கும்ல, அது இருக்குல்ல, அது வேல்யூவா இருக்கும்ல, அதோட மிஷினரி வேல்யூ ஒரு எக்யூப்மெண்ட் வேல்யூவாவது இருக்கும்ல. கண்டிப்பா சார். அதுதான், அது வந்து மைக்ரோ ஸ்மால்னு டிசைட் பண்றதுக்கு அந்த மிஷினரி வேல்யூ இல்ல எக்யூப்மெண்ட் வேல்யூ வச்சு தான் டிசைட் ஆகும். புரிஞ்சுட்டீங்களா? அதை வச்சு தான் டிசைட் ஆகும். அதை வச்சு நீங்க போட வேண்டியதுதான். இது ஒண்ணும் இல்ல சார். யூ ஆர் ஃபிட் டு பி எம்எஸ்எம்இ சார். ஏன் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணீங்க எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு ஓன் ஃபேக்டரி செட்டப் இருக்கணும்ன்றதுனால நானும் டிஸ்கஸ் பண்ணாம அப்படியே இல்ல. இப்ப ரெண்டடா இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு சார். இப்ப ஓன் ஃபேக்டரினா பொருள் நீங்க இல்ல சார், நீங்க ஒரு இடத்துல வச்சு பண்றீங்க, அதுக்கு அட்ரஸ் எல்லாம் இருக்குல்ல, கரெக்டா? இல்ல சார், நான் என்னுடைய ஃபேக்டரி செட்டப்பே எதுவுமே கிடையாது. நாங்க வந்து ஜாப் ஒர்க் கொடுக்குறோம். ஒரு ஃபேப்ரிக் வாங்குறோம், ஒரு ஃபேக்டரியில வந்து இந்த ஃபேப்ரிக் கொடுத்து கார்மெண்டா வாங்கிடுறோம். ஓ, நீங்க கொடுத்து கார்மெண்டா வாங்குறீங்க. ஆமா சார். நீங்க என்ன வேல்யூ அடிஷன் பண்றீங்க? வேல்யூ அடிஷன் நாங்க வந்து எங்களுடைய லேபிள் கொடுத்துறோம், எங்களோட ஃபேப்ரிக் கொடுத்துட்டு கார்மெண்டா வந்துருது. அந்த கார்மெண்ட் வந்து ட்ரேடிங் மாதிரி தான் நம்ம பண்றோம். ட்ரேடிங் பண்றீங்க, அது சொல்லுங்க. ஓகே ஓகே. அதாவது நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குவாங்க, ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணுவாங்க, அதை பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு எக்யூப்மெண்ட் வச்சோ ஒரு மிஷினரி வச்சோ பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வச்சிருக்க மிஷினரி வேல்யூ அந்த எக்யூப்மெண்ட் வேல்யூ வந்துடும் அசெட்ல. அது வந்து உங்களோட மிஷினா வந்துடும். புரிஞ்சுட்டீங்களா? சோ அதை வச்சு வந்து எம்எஸ்எம்இயா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது பண்ணலாம், வேல்யூ அடிஷன். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது ட்ரேடர்ஸ். ஒரு பொருளை வாங்கி விற்கிறது ட்ரேடர்ஸ். எங்கள்கிட்ட என்எஸ்ஐசி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரேடர்ஸ்க்கு இப்போ வந்திருக்கு சார். ஆனா ஹோல்சேல் இது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட சர்டிபிகேட் நாங்க சொல்றோம் இல்லையா, என்எஸ்ஐசி ரெஜிஸ்டர் சர்டிபிகேஷன், அது வந்து நாங்க பண்ண முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, அது பண்ண முடியாது. ஓகே, என்எஸ்ஐசி ரெஜிஸ்ட்ரேஷன் மத்த எல்லா இதுமே நீங்க எம்எஸ்எம்இ பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்டயே. பிரேம், நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா சொல்லுங்க. அதான் சார், சர்வீஸ் ப்ரொவைடர், வேற சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற கேட்டகரியில எக்யூப்மெண்ட் வேணும்ல, அதுக்கு எக்யூப்மெண்ட் வேணும்ல. எக்யூப்மெண்ட்லாம் இருந்ததுன்னா அதர்வைஸ் ஆல்சோ இப்போ சென்ஸ் ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்து எம்எஸ்எம்இ டெஃபினிஷன்ல வந்ததுனால கவர்மெண்ட்டுடைய ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா அவைல் பண்ணலாம். நீங்க லோன்ஸ் ப்ரையாரிட்டி செக்டார் கேட்டகரியில நீங்க எல்லா பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணலாம். என்எஸ்ஐசிலையும் எங்களுடைய ரா மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் அவைல் பண்ணலாம். எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் தவிர ஆல் அதர் இன்க்ளூடிங் B2Bலையும் நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். எம்எஸ்எம்இ மார்ட்லயும் நீங்க யூ கேன் அவைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். All the benefits. சார், முதல்ல நல்லா கவனிங்க. முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கணும். ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கணும், இல்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கணும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா மிஷினரி வேல்யூ, சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா எக்யூப்மெண்ட் வேல்யூ. இதை வச்சுதான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. UAM URN எல்லாம் எடுப்பாங்க. இப்போ ரீசெண்டா ட்ரேடர்ஸ், ஹோல்சேலர்ஸ் இவங்களும் வரலான்ட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க. நீங்க இனிமே URN எடுக்கலாம், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எடுக்கலாம் ஆன்லைன்ல. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தாராளமா எடுக்கலாம். எடுத்துட்டு நீங்க எங்களுடைய சர்டிபிகேட், நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம் பாத்தீங்களா டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, அந்த சர்டிபிகேட் தவிர, புரியுதுங்களா, ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி, மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் விசிட் பண்ண அந்த இதை தவிர மத்த எல்லா ஸ்கீமையும் நீங்க அவைல் பண்ணலாம். ஓகே சார். லைக் ரா மெட்டீரியல், அப்புறம் நீங்க எம்எஸ்எம்இ மார்ட், பேங்க் டைப் எல்லாத்தையுமே நீங்க அவைல் பண்ணலாம். புரியுதுங்களா? Okay. Right sir, right sir. Recent development. உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறேன் சார். Not even a month sir, not even 1 month old. Very recent development. Okay. Thank you so much sir. Sir, without question illana, we can thank Mr. Bhima Rao for his what you call very good presentation. Yes. அவர் சொன்னது கரெக்ட் தான். அதாவது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்தா இப்பயே வந்து கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 6:31. இன்ஃபேக்ட் என்கிட்ட மிஸ்டர் கௌதம் என்ன சொல்லியிருந்தாருன்னா 5 மணிக்கு ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 6:15 உங்களோட முடிஞ்சிருச்சு சார். அடுத்து ஜெம் வெயிட் பண்றாரு. நான் பாக்குறேன் அவரை, சாரா பாக்குறேன், எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் அவரு. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பீமாராவ் சொன்னது கரெக்டா, முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாரும் பிரேமானந்த் பேசுனது கவனிச்சுங்க. மிஸ்டர் பீமாராவோட டெமான்ஸ்ட்ரேஷனையும் பாத்தீங்க. நீங்களும் இப்ப வரலாம், ஒரு ட்ரேடரா இருந்தாலும் வரலாம், ஹோல்சேலர் ட்ரேடரா இருந்தாலும் வரலாம்னு வந்திருக்கு. ப்ளீஸ் அவைல் அவர் ஸ்கீம். வாங்க, நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு வாங்க. அதே மாதிரி பீமாராவ் சொல்லும்போது ஒரு SC/ST என்டர்பிரனர் இருந்தா ஹப் ஆபீஸ் வாங்கன்னு சொன்னாரு. அது சென்னையா இருந்தா ஓகே, சென்னை திருவள்ளூர் பக்கத்துல இருந்தா என்ன
ஒரு பிரான்ச் பக்கத்துல இருந்தா மதுரைனா அங்க போயிடுங்க, மதுரை பிரான்ச் போகலாம். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூருக்கு போயிடலாம். ஓகே, அந்த ஸ்கீம்ஸ் அங்கிருந்து நாங்க இது பண்ணிப்போம். அது எங்களுக்கு இன்டர்னல் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நீங்க நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போகலாம், மதுரை, பாண்டிச்சேரி இந்த மாதிரிலாம் இருந்தா. ஸோ ரொம்ப நன்றி. பீமராவுக்கு என்னுடைய நன்றி, பிரேமானந்துக்கு என்னுடைய நன்றி. இந்த பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக இந்த கரெக்டான டயத்துல எங்களை கூப்பிட்டு பிரசன்ட் பண்ண சொன்னதுனால ஆர்கனைசர் டிஜிட்டல் ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து அடுத்த செஷனை தொடரலாம்ங்கிற இதை வந்து வேண்டுகோளை வைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் வெங்கடேஸ்வரன் சார், பிரேமானந்த் சார், பீமராவ் சார். எங்களுடைய டிஜிட்டல் சார்பாகவும், சேம்பர் ஃபவுண்டேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாகவும், டிஜிட்டல் மெம்பர் சார்பாகவும், இருக்க பார்ட்டிசிபேஷன் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவும் அதாவது இருக்குதுன்னா பர்சனல் கான்டாக்ட் டீடைல்ஸ் பீமராவ் சார் மதுரையில் உள்ள கான்டாக்டும் சரி, தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்ல அதாவது லிங்க் இருந்தோம்னா, கஸ்டமர் சர்வீஸ் லிங்க் அந்த மாதிரி இது இருந்தா கூட ப்ரொவைட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். என்னுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 9442. கௌதம் கொஞ்சம் நீங்க சாட்ல அதை அவர் போல, அவர் சாட்ல போட சொல்லுங்க. 9442207797. இன்னொரு வர 9442 07797. ஓகே, இதை தவிர வெப்சைட்ல எல்லாரோட போன் நம்பரும் எல்லாமே இருக்கும் சார். வெப்சைட் www.nsic.co.in போனீங்கன்னா nsic.co.in அதுல போனீங்கன்னா எல்லா பிரான்ச்சோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நீங்க தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஹப் ஆஃபீஸ் இருக்கும், ஹப் ஆஃபீஸோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், எவ்ரிதிங் வில் பி தேர் சார். ஓகே, எஸ் சார். ரைட், தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். கௌதம், ஒரு சின்ன பிரேக் இருக்குல்ல? எஸ் சார், ஒரு 5 minutes பிரேக் எடுத்து நம்ம செஷன் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஒரு 5 நிமிடம் பிரேக். அதுக்கப்புறம் அடுத்த செஷன் போவோம். மிஸ்டர் ரமேஷ் மகாதேவன் சார் நம்மளோட